வெல்கம் பேக் டு மை சேனல். பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆனால் இந்த பெங்களூர் ஸ்பெஷலான தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். மசாலாவும் அவ்வளோ செட்டில்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் மறக்கவே முடியாது. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வச்சாச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் அதுக்கான பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். அதுக்கு வந்து 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, அது கூடவே ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். சைட் பை சைட் நான் வந்து முட்டையும் வந்து வேக வச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகணும். அதோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு கலரே வந்து டார்க் க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆகிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் வந்து வெந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சுட்டு நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் சீரக சம்பா ரைஸில் வந்து பண்ண போகிறதுனால 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ அந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகி வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 அன் ஹவர் வந்து சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ண விடுங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது அந்த தண்ணிலாம் இறுகி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குக்கரை லாக் பண்ணி ஒரு இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் 25 to 30 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்கள் இதை வந்து தம் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பிரியாணி கரெக்டான பதத்தில் குக் ஆகிருக்கும். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ கரெக்டாக வந்து குக்காக இருக்குங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எடுத்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.